இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு South India's #1 travel brand. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்க யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. இந்த வேக்சின் போட்டு 5 நாட்கள்ல இருந்து 45 நாட்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இது. 120 கோடி மக்கள் நம்ம ஊர்ல போட்டிருக்கோம். ஸோ நம்ம யாருக்கும் இப்போ வரப்போறது இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்தது. வயிற்று வலி வரும், acute பெயின், வாமிட்டிங். இது எப்படினாலன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் இன்டெஸ்டைனுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் பிளாக் வந்து அதனால ஏற்படக்கூடிய வியாதி அது இன்டெஸ்டைனல் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். இந்த வேக்சின் நம்ம வந்து இப்போ யாரும் கவர்மெண்ட்ல யாரும் நோபடி இஸ் ரெக்கமெண்டிங் இப்போ போட்டுக்கோங்கன்னு யாரும் எந்த இடத்துலையும் கோவிட் வேக்சின் போடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் பாதிப்பும் இல்லை. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வேக்சின் போட்டோம். இப்போ ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, கோவிஷீல்டு வேக்சின் போட்ட எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு அந்த தடுப்பூசி தயாரித்த நிறுவனமே சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து பேனிக்கை உண்டாக்கியிருக்கு. ஸோ இது சம்பந்தமாக தான் நம்ம இன்னைக்கு டாக்டர் சுந்தர்ராமன் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் நீங்கள் சொன்ன செய்தியில் ஒரு திருத்தம் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன அதனுடைய ஃபுல் தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிஷீல்டு அப்படின்றது ஆஸ்ட்ராசெனிகா உடைய கம்பெனி பண்ணிச்சு. அதனுடைய இதுதான் வந்து நம்ம ஊரில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது உரம் இந்தியா ஃபுல்லாக கொடுத்தது, வேர்ல்டு ஃபுல்லாக கொடுத்தது. அதே மாதிரி கோவேக்சின் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இது தான். அண்டு ஜான்சன் அண்ட் ஜான்சன்ற கம்பெனி பண்ணிச்சு. இந்த கம்பெனி பண்ணும்போதே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் போட்டு 5 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இது. இப்போ இவ்வளோ கோடி கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள் நம்ம ஊரில் போட்டிருக்கோம், அதுக்கு மேலேயே போட்டிருக்கோம். ஸோ நம்ம யாருக்கும் இப்போ வரப்போகிறது இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்போ வந்தபோது எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. மருத்துவர்கள் நாங்கள் முதல் முறையாக கோவிட்ன்ற வியாதி பார்க்குறோம். இந்த கோவிடுடைய மற்ற வைரல் ஃபீவர் மாதிரி அது பிஹேவ் பண்ணலை. ஏன்னா யூஸ்வலாக வைரல் ஃபீவர்லாம் வந்தால் வேறு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வந்தது. அப்போ வந்தபோது எங்களுக்கு காரணம் தெரியல. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த காம்ப்ளிகேஷன், இதுக்கு பேர் த்ராம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம்னு பேர். இதுக்கு பேர் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்கள் த்ராம்போசைட்டோபீனியானா பிளேட்லெட் கம்மியாயிடும். நம்ம டெங்கு ஃபீவரில் கூட பிளேட்லெட் கம்மியாகும். யூஸ்வலாக பிளேட்லெட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் தான் வேணும். அது தேவை இருந்தால் தான் உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அது கிளாட் ஆகி நிற்கிறதுக்கு பிளேட்லெட்ஸ் வேணும். ஸோ பிளேட்லெட் கம்மியாக இருந்தால் நார்மலாக என்ன ஆகும், ப்ளீட் ஆகணும். இதில் பிளேட்லெட்டும் கம்மியாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கிளாட்ஸ் வரும், பிளட் கிளாட்ஸ் ஏற்படும். இப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் பிளட் கிளாட் வந்தால் ஹெட்ஏக் வரும், வாமிட்டிங் வரும், கண் பார்வையில் பாதிப்பு இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம், ஒரு மாதிரி டயர்ட்னஸ், வீக்னஸ் இருக்கலாம், நெஞ்சு வலி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைனா பல்மரி எம்பாலிசம் சொல்லுவோம். அதாவது லங்குக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் பிளாக் ஏற்பட்டு அதனால வலி வரலாம். வயிற்று வலி வரும், acute பெயின், வாமிட்டிங். இது எப்படினாலன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்கள் அதாவது இன்டெஸ்டைனுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் பிளாக் வந்து அதனால் ஏற்படக்கூடிய வியாதி அது இன்டெஸ்டைனல் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான விஷயங்கள். அதாவது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேரில் 2 பேருக்கு ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இட்ஸ் ஸோ அன்காமன். நான் என்ன சொன்னேன்னா, த்ராம்போசிஸ் வருதுன்னா இதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக எந்த இரத்த குழாய்கள்லையும் உங்களுக்கு பிளாக் ஏற்படலாம். ஸோ கோவிடே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேக்சினை விடுங்க, கோவிடில் மிகப்பெரிய ப்ராப்ளமே நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாயில் பிளாக் ஏற்பட்டது. கோவிட்னாலேயே பிளாக் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பேருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 8லேருந்து 10 பேருக்கு வரும் 1,00,000 பேரில். ஸோ வேக்சின் போட்டால் கம்மியாக தான் வருது, அதை விட அதிகமாக நோயே ஏற்படுது. ஸோ இது இந்த ஹோல் சர்ச்சையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆமாம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்போ டேட்டாலாம் இருந்தது. கோவிடை பற்றி டெய்லி பார்த்தீங்கன்னா 20-30 பேப்பர், சயின்டிஃபிக் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள்லாம். எங்களுக்கு யாருக்கும் புதுசாக இதை பற்றி தெரியாது.
தெரிஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் எங்களால் என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படின்றதே தெளிவாக புரிஞ்சுது. அப்போ ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் 45 நாட்கள் இல்லைனா 50 நாட்கள் வேக்சின் போட்டு வரும், அவ்வளோதான். ஸோ இதில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேக்சினில் தான் அதிகமாக வரும். இப்போ ஒரு வேக்சின் போட்டு அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த வேக்சின் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. ரெண்டாவது வேக்சின் நம்ம எல்லாரும் பூஸ்டர் போட்டோம் இல்லையா, ரெண்டாவது வேக்சின் 1 மந்த் கழிச்சோ அது காலகட்டத்தில், அப்போ போட்ட பிறகு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ ஏற்பட்ட பாதிப்பு இவ்வளோ பேருக்கு வந்தது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஊர்களில் தான் இந்த வேக்சின் இருக்குது. இது ஆக்சுவலாக ஆக்ஸ்ஃபோர்ட் சயின்டிஸ்ட்டும் அஸ்ட்ராஜெனிகா கம்பெனியோடைய சயின்டிஸ்ட்டும் கலந்து அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸில் அது ஆக்சுவலாக வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், அதை வச்சு அதில் கோவிடுடைய ஒரு ஆன்டிஜனை உள்ளே செலுத்தி அது ஆக்சுவலாக மங்கிக்கு கொடுத்து பார்த்து அதுலேருந்து வந்தது தான். சிம்பன்சியோட வேக்சின் தான் நம்ம எல்லோரும் போட்டுக்கிட்டோம், புரியுதுங்களா? அது வந்து இது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எமர்ஜென்சி அப்ரூவல் ஏதாவது கொடுத்து காப்பாற்றணும் மக்களைன்றதுனால பார்க்கல இந்த டேட்டாவெல்லாம். இந்த டேட்டாலாம் அப்போ ஏற்பட்டது இதனால தான் இருக்கும் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. அப்போ ஏற்பட்டதை இப்போ ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எதுக்கு பேனிக் ஆகணும்? நிறைய பேர் வந்து இப்ப நமக்கு வந்துருமோ, நம்ம வரவே வராது. அதுதான் இது வந்து சென்சேஷனலிசம், இதனுடைய ஆக்சுவல் விஷயம் என்னன்னு தெரியாம பயப்படுறது தான், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் வராதுமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் தான் அதனுடைய மெமரி இருக்கும். நம்மளை விட வைரஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட், அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புரியுதுங்களா? மாறி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் புதுசாக ஓமைக்ரான் வந்தது. இப்போது நாங்கள் கோவிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கோவிட் இருக்குமா, கோவிட் நாங்கள் பார்க்குறோம், இன்னும் பெட்டராக எங்களால் டீல் பண்ண முடியும். சிக்காக யாரும் நாங்கள் பார்க்குறதில்ல. ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணி அனுப்பினேன். ஸோ இப்போ எங்களால் என்ன பண்ணால் சரியாக்க முடியும் அப்படின்றது தெரியும். சொல்கிறது புரியுதுங்களா? எந்த வேக்சினுமே 100% உங்களுக்கு தீர்வு கொடுக்காது. 60% எஃபெக்டிவ்னஸ் கொடுத்தாலே போதும். இது அவ்வளோ கொடுத்தது. இட் இஸ் அ குட் வேக்சின். இப்போது நம்ம ஊர்களில் இது போட்டோம். அமெரிக்காவில் வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏன்னு ஒரு வேக்சின் போட்டாங்க. அது ஃபைசருடைய வேக்சின். ஃபைசர் இன்னொன்று கம்பெனி மோட்டரான்னு பேர். ஸோ அந்த வேக்சினில் சைடு எஃபெக்ட் இருக்கா? இந்த ப்ராப்ளம் அதில் இல்லை. ஆனால் அதில் ஹார்ட்டில் சில ப்ராப்ளம் வந்தது. ஸோ மயோகார்டைட்டிஸ் இதெல்லாம் வந்தது. அந்த காலகட்டத்தில் யூஸ்வலாக ஒரு வேக்சின் உற்பத்தி ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும் மேடம். ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து பார்த்து, நார்மலான ஆட்களுக்கு கொடுத்து பார்த்து, பேஷண்ட்டுக்கு கொடுத்து, இப்படியெல்லாம் ட்ரையல் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ எப்படியாவது மக்களை காப்பாற்றணுன்றதுனால எல்லா ஊர்கள்லேயும் எல்லா சயின்டிஸ்ட்டும் எமர்ஜென்சி அப்ரூவல் WHO கொடுத்தது. அப்போ வந்த விளைவுகள் இப்போ லாஸ் சூட் போட்டிருக்கிறது எதுக்கு? ஆமாம், உன் வேக்சினால தான் எனக்கு வந்ததுன்னு ஒரு லாஸ் சூட் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அதனால என்ன பாதிப்பா? நார்மலாக போட்ட நம்ம எல்லாரும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், வின் பண்ணி வந்துட்டோமா? இனிமேல் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. இல்லை, அந்த டைமில் வந்து கொரோனா டைமில் வேக்சின் போட்ட ஒரு சிலர் இறந்தப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேக்சின் தான் காரணம் சொன்னாங்க. இதை போட்டதுனால இது இல்லைன்னு சொல்லுவேன். என்னன்னா நான் இவ்வளோ சொல்கிறேனே, இந்த அதாவது 2.3ன்னு சொன்னேன், 1 மில்லியனில் 2.3 ஏதோ அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து வேக்சின்னால் இறக்கலாமா, நோயினால் இறந்தது தான் ரொம்ப அதிகம். இந்த வேக்சின் வந்து மேபி ஃபியூ தௌசண்ட்ஸ் இறந்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் வந்து என்ன தூக்கி பார்க்கணுன்னா, நல்ல விஷயங்கள் எவ்வளோ நடந்தது. 100ல் 98 பேரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, 2 பேரை உங்களால் காப்பாற்ற முடியல வேக்சினில். புரியுதுங்களா? வேக்சினே அதை எதிர்வினையாக இருந்திருக்கலாம். ஆனால் தீர்மானமாக அப்போ சொல்ல முடியல, இருக்கலாம் அப்படின்றத இப்போ ஒத்துட்ருக்காங்க. இப்போ வந்து கோவிஷீல்டு போகிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவங்க நிறுவனம் சார்பில் சொன்ன நிறுவனம் வந்து என்ன சொல்கிறான்னா, கோவிஷீல்டு இதெல்லாம் போட்டால் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப அரிதாக தான் வரும். ஆமாம், இது ரொம்ப அரிதாக வரும், இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோன்றோம். சாதாரண பேராசிட்டமால் இருக்குமா, குரோசின் மாத்திரை இருக்குங்கம்மா, அது வந்து அதுலேயும் வந்து வார்னிங் கொடுப்பாங்க தெரியுமா? பேராசிட்டமால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு லெவலுக்கு மேலே.
கொடுத்தா அவங்க லிவர் பாதிக்கப்படும். நம்மளே பெரியவங்களே அளவுக்கு அதிகமாக பேராசிட்டமால் எடுத்தால் லிவர் கெட்டு போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சம்திங் வெரி காமன், எல்லாருக்கும் தெரியும், குரோசினை போட்டுக்கோ இல்லை ஒரு பேராசிட்டமாலை போட்டுக்கோன்னு சொல்லும் பொழுது அதுலேயும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த மாதிரி வேக்சினில் இருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமே இல்லை. சரி, எங்களோட அலோபதி பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் இருக்கும், அதனுடைய சைடு எஃபெக்டும் இருக்குமா. சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள்னு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இது என்ன இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸுக்கு அவங்க சூ பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சென்சேஷ்னலிசம். உங்களுக்கு எனக்கு இதனால் பாதிப்பு இல்லை. இந்த வேக்சின் நம்ம வந்து இப்போ யாரும் கவர்மெண்ட்டில் யாரும் நோபடி இஸ் ரெக்கமெண்டிங் இப்போ போட்டுக்கோங்கன்னு யாரும் எந்த இடத்துலையும் கோவிட் வேக்சின் போட்டுக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் பாதிப்பும் இல்லை. இப்போ கோவிட் வரவங்களுக்குமே வந்து அந்த வேக்சின் போடுறது ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? இப்போ கோவிட் வேக்சின் யாருக்குமே போடுறது இல்லைம்மா, அதுதான் சொல்லுவேன். இன்னும் நம்ம உடம்புல நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு இம்யூனிட்டி வந்துடுச்சு. கவர்மெண்ட்லேயும் அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இல்லை, WHO-லையும் அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இல்லைங்கம்மா. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் வந்த இம்யூனிட்டி இருக்குது நம்மளுக்கு. நம்ம உடம்புக்கு தெரியும், இது கோவிட், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரி சோல்ஜர் அனுப்பணும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இல்லாத இம்யூனிட்டி இப்போ வந்துடுச்சு. இல்லை இருக்குது. இது என்ன ஒரு ஆர்டினரி நீங்கள் வெறும் ஃபீவர்னு நினச்சிருப்பீங்க, டெஸ்ட் பண்ணாதானே தெரியும் அது கோவிடா இல்லையான்றது. இப்போ வரக்கூடிய இந்த கோவிட் வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, போன வாரம் வந்தது, வைத்தியம் பண்ணேன், அதெல்லாம் கூட இது மாதிரி பயங்கர ப்ரெசன்டேஷன் இல்லை. இப்போ எங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் அறிவு அதிகமாக வளர்ந்துருக்கு, இதை பற்றி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. எங்களால் என்ன வைத்தியம் பண்ண முடியுன்றதை டக்குன்னு பண்ண முடியும். ஸோ நத்திங் டு ஒரி. இப்போ கோவிட் வந்தாலும் பயப்பட வேண்டாம், கோவிட் வேக்சின் போட சொன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100ல் 2 பேருக்கு வரக்கூடிய இதை பற்றி நீங்கள் பாக்கி இருக்கிற 98 பேர் பயப்பட வேண்டாம். இப்போ அவங்க சொன்னாங்க சைடு எஃபெக்ட் பிளட் கிளாட் ஆகும், அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும்? நான் சொன்னேன்மா, பிளட் கிளாட் நெஞ்சில் பிளட் கிளாட் வந்ததுன்னா ஹார்ட் பெயின் வரும், வயிற்றில் வந்ததுன்னா வயிற்று வலி, வாந்தி, கால்லெல்லாம் பிளட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கால் வலி வரும், காலில் கேங்க்ரீன் வரலாம். ரத்த குழாய்களுடைய அடைப்பு ஏற்படுது. இப்போ பிரெயினில் அடைப்பு வந்தால் ஸ்ட்ரோக் வந்துடும், ஹார்ட்டில் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், இன்டெஸ்டைனுக்கு வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைன் இறந்து போயிடும், அதனால செஸ்ட் பெயின் வரும். அதெல்லாம் எமர்ஜென்சிஸ், இது ரொம்ப ரேர். ஸோ இதுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்லாம் கிளியராக இருக்குது, அதை பற்றி கவலையே படவே வேண்டாம். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான எல்லா இதுவும் இப்போ இருக்குது. இதனுடைய அதான் நான் சொல்ல வரேன்னு, உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இதுவாக இருக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு மக்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக டாக்டர்களுக்கும் இருக்குது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா இது முதல்ல வந்தபோது இது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா 120 பேர் இறந்து போனாங்க இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோமில். அதுவே விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு 5 பேர் 6 பேர் தான் இறந்து போனாங்க. இது குறைய முடியும், சரியா? இப்போ இன்னும் வளர்ந்துருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் காம்ப்ளிகேஷன், பட் வெரி வெரி ரேர். இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மருந்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கதா செய்யுது. அதே மாதிரி இது சாதாரணமான அவ்வளவுதான். அது பெரிய விஷயமா எடுத்து சென்சேஷனலிசம் ஆக வேண்டாம், அவசியமே இல்லை. Thank you so much. வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days நீட் கிராஷ் கோர்ஸ். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க.